தேவா, கையை எடு தேவா. யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். வர வர உனக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஆமா, உன் கூட விளையாடாம நான் யார் கூட விளையாட முடியும்? எனக்குன்னே இருக்க ஒரே ஆள் நீதான். அப்போ உன் கூட தான் நான் விளையாண்டாகணும். ஓய், என்ன உங்க சித்தி வீட்ல இல்லையா? எப்படி உனக்கு தெரியும்? அதான், உன்னோட தைரியத்தை பார்த்தாலே தெரியுதே. சரி சரி, கோபப்படாத. கோபத்துல கூட நீ அழகா இருக்க தெரியுமா? நிஜமாவா சொல்ற? அப்புறம் உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேனா? நிஜமாதான் சொல்றேன் தேவா. கோபத்துல கூட நீ அழகாதான் இருக்க. சிரிக்கும் போதும் இன்னும் உன் அழகு கூடுது. அட போடா, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. எதுக்கு சிரிக்கிற நீ? ஆமா, நான் சும்மா சொன்னதை நினைச்சு நீ வெக்கப்படுறியா? அதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. என்னது சும்மா சொன்னியா? அப்ப நான் அழகா இல்லையா? நீ அழகா இருக்க. இந்தா, இத வச்சுக்கோ. இன்னும் அழகா இருப்ப. என்னது? நீயே வச்சு விடு. சரி, நான் போய் வந்த வேலையை பாக்குறேன். உங்க அண்ணனை பார்க்கலான்னு தான் வந்தேன். அப்ப என்ன பார்க்க வரலையா? அம்மா தாயே, உன்னையும் உங்க அண்ணனையும் சேர்த்து பார்க்கலான்னு வந்தேன். உன்னை பார்த்துட்டேன். இப்ப போய் உங்க அண்ணனை பார்த்துட்டு வரட்டா? சரி சரி, போயிட்டு வாங்க. வள்ளியம்மா, நான் இத பத்தி யோசிக்கவே இல்லை தெரியுமா? கிருஷியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இத நினைக்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பெரிய பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி நல்ல குணத்தோட நல்ல பொண்ணாதான் கிருஷிக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாம் அந்த ஆத்தாவோட அருளு. ஆமாங்க, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ராதா பொண்ணு மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டேங்குது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாதான் இருக்குது. வள்ளியம்மா, உனக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம கல்யாணம் கூட அந்த ஆத்தா சன்னதியில தான் நடந்தது. அப்ப கூட நீ கூரை புடவை கட்டிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தியே. அட போங்க, எதுக்கு இப்ப பழசையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பாத்தியா, நம்ம பேரனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் உனக்கு வெக்க வந்துகிட்டு தான் இருக்குது. நான் கல்யாணத்தப்போ உன்னை பார்த்தப்போ நீ எப்படி வெக்கப்பட்டியோ, இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கிற. ஆமாங்க, நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. ஆனா நம்ம பேரனுக்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரியா சொன்ன. சீக்கிரம் நம்ம பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நீ அத பத்தி என்ன நினைக்கிற? ஏங்க, நம்மளுக்கு பேத்தி மட்டும் இல்ல, இன்னொரு பையனும் இருக்கான். செல்லப்பாவை மறந்துட்டீங்கல்ல? அவனுக்கும் நாம தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க உங்க தம்பி மேல எவ்வளவு வேணா கோவமா இருங்க. ஆனா செல்லப்பா மேல கோவப்படாதீங்க. அவன் என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ள. அவன் பண்ண சின்ன தப்புக்கு கொழுந்தனாரு எவ்வளவு வேணா தண்டிக்கிட்டு, ஆனா அவன் பண்ணது தப்பு இல்லைங்க. அந்த சூழ்நிலை யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. கார்த்திக் தம்பி அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லுச்சு. நீங்க செல்லப்பாவையும் மன்னிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டீங்க. ஆனா அவனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாதானே அவ வாழ்க்கையும் அவன் வாழ்வான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இத பத்தி நாம மட்டும் முடிவெடுக்க முடியாதுல்ல. அவங்க அப்பன் தானே முடிவெடுக்கணும். அண்ணா, கொழுந்தனாரே, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சரியான நேரத்துக்கு வந்திருக்கியா? சரியான நேரம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. இவங்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இப்பத்தான கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். திரும்பவும் அவரு தம்பி மேல கோவப்படுறாரு. பாவம் கொழுந்தனாரு. ஏங்க, என்னங்க, இவ்வளவு நேரம் நல்ல விதமா தானே உங்க தம்பி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு அவரை பார்த்தோன்னே இப்படி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? எனக்கு இவங்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. வேணுங்கிறத நீயே பேசிக்கோ. கொழுந்தனாரே, இவ்வளவு நேரம் அவர் நல்ல விதமா தான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு. உங்களை பார்த்த உடனே தம்பிங்கிற உரிமையில கோவப்படுறாரு. விடுங்க, உங்க அண்ணன் தானே, உங்களை மாதிரிதான் இருப்பாரு. ஆனா அண்ணி,
இப்ப வரைக்கும் அண்ணன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆனா உங்களை தானே திட்டுறாரு. உங்க மேல உரிமையும் பாசமும் இருக்கங்காட்டி தான் உங்களை திட்டுறாரு. நீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். ம், சரி அண்ணி. சரி, நான் உங்களை எதுக்கு வர சொல்றேன்னா, செல்லப்பாவோட கல்யாணத்தை பத்தி பேசதான். செல்லப்பாவோட கல்யாணத்தை பத்தியா? ஆமா, அவனுக்கு வயசாகிட்டே போகுதுல்ல. அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சாதானே ஆகு. நம்ம மூர்த்தியின பொண்ணு கவிதாவையே வாத்தா கிடக்குது. நல்ல உள்ள எங்களுக்கு எல்லாம் சம்மதம். உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதான் கேட்கல நான் வர சொன்னேன். அண்ணி, அண்ணனுக்கு எது சரியோ அது எனக்கு முழு சம்மதம். சரிதான், புள்ளைய பார்த்ததே உங்க அண்ணன் தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்துல அண்ணன் தம்பியும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. அண்ணா, என் மேல எம்பிட்டு கோவம் இருந்தாலும் என் பயம் மேல நீ பாசமா தானே இருக்க. என் பேத்தி இப்பவே நாயம் பேசுறாவாரு. எப்படி பேசுறா? இங்க பார்த்தேனே, இப்படி பாவையில கொஞ்ச நேரம் குழந்தைய படுக்க வைக்கணும். அப்பதான் உடம்பு வலி எல்லாம் வராது. எல்லாரும் சும்மா சும்மா குழந்தைய தூக்கிட்டே இருந்தா உடம்பு வலி வந்துரு. அப்புறம் நை நைன்னு அழுதுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைய தொட்டல்ல போட்டுருவோன்னு. நீ நைட்டு வேணா உன் பக்கத்துல படுக்க வச்சுக்கோ. ஆனா மதியமெல்லாம் தூங்க இல்ல, அவ தொட்டல்லையே தூங்கட்டு. அப்பதான் உடம்பு வலி எல்லாம் வராது. ஆ, சரிங்க அத்தை. அம்மா, அம்மா, நீ ஆரம்பிச்சிட்டியா? சரி, பாப்பாக்கு ஏதாவது வேணா உடனே சொல்லு, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். கிரேப் வாட்டர் வாங்கிட்டு வந்துடுடா, அது முக்கியம். குழந்தை வேற ஏதாவது ஜீரண கோளாறு வந்ததுன்னா அழுதுகிட்டே இருப்பா. அதை கொடுத்தா உடனே சரியாயிரும். அத்தை. என்னம்மா? அத்தை, அதெல்லாம் குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி விட்டுருக்காங்க. தாய்ப்பால் மட்டும்தானே கொடுக்குறேன். 6 மாசத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பிள்ளைய பெத்து வளர்த்திருக்கேன். எனக்கு தெரியாதா எது கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு? நான் சொன்னதை மட்டும் செய். அம்மா, அதான் அண்ணி வேண்டான்னு சொல்றாங்கல்ல. டாக்டர் சொல்லும் போது நம்ம அதெல்லாம் கொடுக்க கூடாதுமா. டேய், எனக்கு தெரியாதா? நீ வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வா. என்னம்மா வாங்கிட்டு வரணும்? என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். இன்னி பேசு உன் பையன்கிட்ட. வாய திறந்தேனா அவ்வளவுதாமா. அது ஒண்ணும் இல்லப்பா. குழந்தை அழுதுகிட்டே இருந்தானா கிரேப் வாட்டர் கொஞ்சம் கொடுக்கலன்னு வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு 2 பேரும் தேத்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதான். அம்மா, அதான் கிரேப் வாட்டர் டாக்டர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்கல்ல. நீங்க எதுக்கு சும்மா அதை வாங்கிட்டு வர சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தேனு தாய்ப்பால் மட்டும் தானே கொடுக்கறா. நம்ம வேற ஏதாவது கொடுக்கறோமா என்ன? அது எப்படி பாப்பாக்கு வயித்த வலி வரும்? அதெல்லாம் இல்லப்பா. தாய்ப்பால் குடிச்சாலும் சில குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரத்தான் செய்யி. தேனு எல்லாத்தையும் சாப்பிட்றாள்ல, அவ உடம்புக்கு ஒத்துக்கிட்டது ஒத்துக்காதல்ல, குழந்தைக்கு போய் ஜீரணமா வேணுமல்ல. அதனால வயிற்று வலி வந்தாலும் வரும். அதுக்குதான் நாம முன்னாடியே ஏதாவது வாங்கி வச்சுக்கோணும். சரிம்மா, அதுக்கு தேனுக்கு வேணா கிரேப் வாட்டர் கொடுத்துருவோம். அவ குடிச்சுக்கிட்டோம். என்ன தேனு, சரிதானே? என்னமோ பண்ணுங்க, நான் சொல்றது ஒருத்தரும் கேட்கறது இல்ல. என் தங்க குட்டி, பாத்தியா? உங்க ஆத்தாவை நீதான் வந்து சமாளிக்கணும். அவங்கள சமாளிக்க உங்க அப்பாக்கு அடுத்தது நீதான். என்னடி, நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்க. ஆமா, அத்தை சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன கிரேப் வாட்டர் குடிக்க சொன்னா எனக்கு சிரிப்பு வராதா? அதான் நான் சிரிச்சேன். அது சரி, உன்னால பாரு, இப்ப எங்க அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என்னாலயா? நீங்க பேசுற பேச்சுக்கு அத்தைக்கு கோபம் வரதான் செய்யும். எப்ப பாரு அத்தை நீங்க டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. அத்தைய விடு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். என்ன இவ்ளோ மீட்டிங் இருக்குது ஆபீஸ்ல? நம்ம லீவே போட முடியாது போலயே. ராதாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு பார்த்தா இங்க லீவே இல்ல. சரி, மச்சாங்கிட்ட ஏதாவது கேட்டு பாப்போம். கார்த்திக் இது மீட்டிங் பாத்துக்கிறேன்னா நாம அப்படியே ராதா கூட கொஞ்சம் சமாதானம் ஆயிடலாம். அவசரப்பட்டு அவகிட்ட கோவப்பட்டுட்டோம். இப்ப அவ மூஞ்சில முழிச்சு எப்படி பேசுறது? நீ பேசாம இருக்க வேண்டியதானடா. தேவையில்லாம அவகிட்ட போய் வம்பிழுக்கிறங்கிற பேர்ல உன்கிட்ட பேச மாட்டேன், உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு டயலாக் வேற பேசிட்டு வந்தாச்சு.
இனி அவகிட்ட போய் மறுபடியும் எப்படி ஆரம்பிக்கிறது? நீ தனியா ஏதாவது யோசிக்கணும் போலயே. என்ன இவன் இப்படி உட்காந்து என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கான்? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. நாம வேற போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிடுவாரோ? முதல்லயே என் மேல செம்ம கோவத்துல இருப்பான் போல. இப்போ போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுனா? கிரிஷ், காது கேக்குதானு பாரு. இங்க ஒருத்தி கூப்பிடுறேன், பக்கத்துல இருந்து கூப்பிடுறது கூட கேட்காமையா இருக்கு இவனுக்கு. வேணும்னே இருப்பான். கிரிஷ், கிரிஷ், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலான் இருக்கேன். டேய் மச்சான், வாடா கார்த்தி. என்னடா, நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல. சாரிம்மா, எனக்கு நீயும் உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் எப்பவும் போல உள்ள வந்துட்டேன். நான் கதவை தட்டிட்டு தான் வந்திருக்கணும். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க பேசிட்டு சொல்லுங்க, நான் அப்புறம் வரேன். அண்ணா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வாங்க. ராதா, நீங்க ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் கூட உங்க ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு வாங்க. நான் வேண்டானே சொல்ல மாட்டேன். நீங்க தான் என் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றீங்களே. நான் எப்படி உங்களை அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இங்க இருக்கிறவங்க யாரும் அடிமை கிடையாது. போறக்கும் வரக்கும் எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். உங்களை வேண்டாம் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். உங்க விருப்பம். கிரிஷ், நிஜமாவா சொல்றீங்க? நான் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டுமா? டேய் மச்சான், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? அண்ணா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இத அழுத்தி அழுத்தி என்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. டேய், என்னடா ஆச்சு? எதுக்கு இப்போ அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருக்கிறேன்னு சொல்றா? நீயும் உன்னோட விருப்பம் என்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேக்குறேன்னு கேக்குற? என்னதான் நடக்குதுங்க? டேய், அவன் மனசுல என்ன இருக்குன்னே எனக்கு புரியல. அவ என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. இன்னைக்கு என்னமோ திடீர்னு வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேங்கிறா. அவளை விட்டுட்டு நான் எப்படிடா இருப்பேன்? ஏன் யோசிச்சு பாரு. நான் இப்ப மட்டும் வேண்டான்னு சொல்லியிருந்தேன், அவ என் மேல எச்சா கோவப்பட்டிருப்பா. இனிமே அவளை நான் எக்காரணத்தை கொண்டு கஷ்டப்படுத்த மாட்டேன்டா. அவளை முடிஞ்ச அளவுக்கு நான் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்படி, என்ன செஞ்சா அவ சந்தோஷப்படுவான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அவ என்கிட்ட கேட்டது, அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சது பாத்தியா? அதனாலதான் சரி, நான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். நான் வேணா ராதாட்ட பேசட்டுமா? வேண்டாம்டா, ஒரு நாள் அவளே என்ன புரிஞ்சுக்குவா. புரிஞ்சுக்கும் போது மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இப்போ அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் தேவைப்படுது. அதை தான் நான் கொடுக்கணும்.